ஒவ்வொரு முறை உடை மாற்றும் போதும் நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் அப்படின்னு பூர்ணா அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காங்களாம். அதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிவந்துட்டு இருக்கு. சும்மாவே சாதாரணமாக நடிகைகள் என்ன சொன்னாலும் அது ரொம்பவே வைரலாகிரும். அப்படிதான் இப்போ பூர்ணா சொல்லியிருக்கிறதும். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல்வேறு வெற்றிகரமான படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. பல்வேறு கதாபாத்திரங்களை ரொம்பவே அழகாக நடித்து கொடுத்துருக்குறாங்க. காமெடி காட்சிகளாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட் காட்சிகளாக இருந்தாலும் சரி, கிளாமரான காட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கதாபாத்திரையும் இயல்பாகவே நடிக்கக்கூடிய ஒரு திறமையானவங்க. முனியாண்டி விலங்கியன் 3ஆம் ஆண்டு அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க நடிகை பூர்ணா. விஜய் ஒரு மேடையில் பூர்ணாவினுடைய அழகை வர்ணித்தார். அதாவது நடிகை அசின் மற்றும் நடிகை ரேவதி இதுவரையும் சேர்ந்து செய்த ஒரு கலவை தான் நடிகை பூர்ணா அப்படின்னு பேசியிருந்தார் நடிகர் விஜய். பல்வேறு திரைப்படங்கள் வச்சிருக்கக்கூடியவங்க ஒரு கட்டத்தில் திரைப்படங்களில் படுமோசமான கிளாமர் காட்சியும் நடிக்க ஆரம்பித்தாங்க. கொரோனா காலத்தின் போது துபாய் தொழிலதிபர்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒருவரிடம் வசமாக சிக்கியிருந்தாங்க நடிகை பூர்ணா. தன்னுடைய பார்த்தோன்னா துபாயை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் அப்படின்னும் பல்வேறு எண்ணெய் கிணறுகள், தங்க நகை கடைகளை நிர்வகித்து வரும் உரிமையாளரனும் அறிமுகப்படுத்தி கொண்டு நடிகை பூர்ணாவை திருமணம் செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறாரு ஒரு நபர். கிட்டத்தட்ட திருமணம் வரைக்கும் போய் அந்த நபர் போன நேரத்தில் அவரை பற்றி உண்மையை விசாரித்த போது திடுக்கிட்டு இருக்காங்க நடிகை பூர்ணா. கேரளாவில் ஒரு சந்து கடையில் செல்ஃபோன்களுக்கு டெம்பர்டு கிளாஸ் ஒட்டிகிட்டு இருந்தது தான் அந்த நபராம். தன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக இப்படி ஒரு மோசடி டிராமாவை அரங்கேற்றிருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மீது காவல்துறையில் புகார் கொடுத்து அதற்கப்புறம் நூல் நிலையில் அவங்க தப்பியிருந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. எந்த ஆடை அணிந்தாலும் கச்சிதமாக பொருந்துகிறது. நீங்கள் ஒல்லியாக இருக்கும்போதும் சரி, உடல் எடை கூடிய பிறகும் சரி, எந்த ஆடையாக இருந்தாலும் சரியாக இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஆடையில் நீங்கள் மிகவும் அழகாக தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரகசியம் இருக்கா, என்ன காரணம்னு கேட்பாங்களாம். அதற்கு நடிகை பூர்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, எந்த ஆடையை அணியும் போதும் அதே போல் பார்த்தீங்கன்னா, அன்று என்னுடைய மிகவும் சிறப்பான நாள் என்ற எண்ணத்தை நான் நெஞ்சில் வச்சுக்குவேன். ஒரு தீபாவளி, ஒரு ஓணம், நம்முடைய பிறந்த நாள், நம்முடைய திருமண நாள் போன்ற நாட்களில் நாம் புத்தாடை அணியும் பொழுது எப்படி மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்போமோ, அதே மகிழ்ச்சியை நான் ஒவ்வொரு முறை ஆடை அணியும் போதும் என்னுடைய மனதில் வச்சுக்கிறவேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதிய ட்ரிக்காக இருக்கே அப்படின்னு இதை கேள்விப்பட்ட எல்லோரும் சொல்லி வராங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீரியலில் நடித்த ரொம்பவே குடும்ப குத்துவிளக்காக இருந்த நடிகை 4 நடிகர்களோட நைட்டு பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குத்தாட்டம் போட்டிருக்காங்க, கும்மாங்க பாட்டு போட்டு ஆடியிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பிரபல சீரியல் நடிகை பற்றி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வெளியாகி இருக்குது. இதை பார்த்த ரசிகர்கள் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதை ஒரு பிரபலம் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாராம். அதனால் யாரை எப்படி என்ன மாதிரியாக இருப்பாங்கன்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.